ஒரு காலத்தில் ஒரு அழகிய பள்ளத்தாக்கின் பரந்த பச்சை சமவெளிகளில் ஒரு செம்மறி ஆடு கூட்டம் சுதந்திரமாக சுற்றித் திரிந்தது. அவை மென்மையான உயிரினங்கள், பசுமையான புல்லை மேய்ந்து தங்கள் நாட்களைக் கழித்தன. ஒரே அலகாக ஒன்றாக நகர்ந்தன. எப்போதும் நிழலில் பதுங்கியிருக்கும் வேட்டையாடுபவர்களுக்கு பயந்தன. அவற்றுள் கவனிக்கப்படாமலும் சந்தேகப்படாமலும் ஒரு இளம் சிங்கக் குட்டி இருந்தது. இந்த குட்டி காட்டில் பிறந்திருந்தாலும் அதன் வாழ்க்கையின் ஆரம்பத்திலேயே சோகம் ஏற்பட்டது. வலிமையான மற்றும் அச்சமற்ற சிங்கமான அதன் தாய் பள்ளத்தாக்கின் அருகே வேட்டையாடும்போது கொல்லப்பட்டது. குழப்பத்தில் உதவியற்ற குட்டி தனியாக விடப்பட்டு தனது தாயை நோக்கி அழுதது. கடந்து சென்ற ஒரு ஆட்டு மந்தை அதைக் கண்டுபிடித்தது. சிங்கங்களுக்கு இயற்கையாகவே இரையாக இருந்தபோதிலும் அவை அதன் மீது பரிதாபப்பட்டன. அதைக் கைவிடுவதற்கு பதிலாக கருணை உள்ளம் கொண்ட ஆடுகள் அதை தங்கள் சொந்தமாக வளர்க்க முடிவு செய்தன. அந்தக் குட்டி தனது தோற்றம் பற்றி எதுவும் அறிய முடியாத அளவுக்கு இளமையாக இருந்ததால் தான் ஒரு செம்மறி ஆடு என்று நம்பி வளர்ந்தது. அது மந்தையை பின்தொடர்ந்து புல்லைத் தின்று மற்றவற்றைப் போலவே கத்தியது. ஒவ்வொரு முறையும் மந்தை வேட்டையாடுபவருக்கு பயந்து ஓடும்போது இளம் சிங்கமும் ஓடியது. ஏன் என்று ஒருபோதும் கேள்வி கேட்கவில்லை. அது வலிமையானது, வேகமானது, கூர்மையான நகங்கள் மற்றும் பற்கள் இருந்தபோதிலும் அது ஒருபோதும் அவற்றைப் பயன்படுத்த முயற்சிக்கவில்லை. அதன் அடையாளம் முற்றிலும் அவர் வளர்ந்த சூழலால் வடிவமைக்கப்பட்டது. ஒரு நாள் ஒரு வலிமைமிக்க சிங்கம் பள்ளத்தாக்கின் அருகே சுற்றி வந்தது. ஆடுகள் வழக்கம் போல் பீதியடைந்து உயிருக்கு ஓடின. அவற்றுள் இளம் சிங்கமும் ஓட ஆரம்பித்தது. வலிமைமிக்க சிங்கம் தன் தடங்களில் நின்று முற்றிலும் அவநம்பிக்கையுடன் பார்த்தது. ஒரு சிங்கம் ஆடுகளுடன் ஓடிப்போகிறது என்று அவன் நினைத்தான். வலிமைமிக்க சிங்கம் இளம் சிங்கத்தை துரத்திச் சென்று கர்ஜித்தது. நிறுத்து! ஆனால் இளம் சிங்கம் மிகவும் பயந்து ஓடியது. ஒரு சக்தி வாய்ந்த பாய்ச்சலுடன் வலிமைமிக்க சிங்கம் அதை பிடித்து கீழே தள்ளியது. இளம் சிங்கம் பயத்தில் நடுங்கி, தயவு செய்து என்னை போக விடுங்கள், நான் ஒரு ஏழை ஆடு, என்னை சாப்பிடாதே என்று கெஞ்சியது. வலிமைமிக்க சிங்கம் அதிர்ச்சியடைந்தது. ஒரு ஆடு என்ன முட்டாள்தனம்! நீ ஒரு ஆடு இல்லை, நீ என்னைப் போலவே ஒரு சிங்கம் என்று அவன் சொன்னான். ஆனால் இளம் சிங்கம் அவனை நம்ப மறுத்தது. இல்லை, இல்லை, நான் ஒரு ஆடு, நான் எப்போதும் ஒரு ஆடுதான், தயவு செய்து என்னை விட்டுவிடு என்று அவன் அழுதான். மூத்த சிங்கம் பெருமூச்சு விட்டது. வெறும் வார்த்தைகள் மட்டும் குட்டியை அதன் உண்மையான அடையாளத்தை நம்ப வைக்கப் போதாது என்பது அதற்குத் தெரியும். அதனால் மெதுவாக அதன் கழுத்தை பிடித்து அருகிலுள்ள நதிக்கு அழைத்துச் சென்றது. உன் பிரதிபலிப்பை பார், சிங்கம் கட்டளையிட்டது. தயங்கி தயங்கி இளம் சிங்கம் தண்ணீருக்குள் எட்டி பார்த்தது. முதல் முறையாக அது விசித்திரமான ஒன்றைக் கண்டது. அது தன் வாழ்நாள் முழுவதும் கழித்த செம்மறி ஆடு போல இல்லை. அதன் பிரதிபலிப்பு அதன் அருகில் இருந்த சிங்கத்தைப் போலவே இருந்தது. மூத்த சிங்கம் சொன்னது, பாருங்கள், நீ ஒரு ஆடு அல்ல, நீ ஒருபோதும் செம்மறி ஆளாக இருந்ததில்லை, நீ ஒரு சிங்கம். என்னைப் போலவே உனக்கு ஒரு ராஜாவின் பலம் இருக்கிறது. நீ காட்டை ஆளப் பிறந்தாய், பயந்து ஓடுவதற்காக அல்ல. இன்னும் உறுதியாகத் தெரியாமல் இளம் சிங்கம் பின்வாங்கியது. ஆனால் எனக்கு சிங்கமாக எப்படி இருக்க வேண்டும் என்று தெரியவில்லை. நான் எப்போதாவது ஒரு செம்மறி ஆடு போல மட்டுமே வாழ்ந்திருக்கிறேன். வலிமைமிக்க சிங்கம் தலையசைத்து, நீ பொய்யை நம்பியதால்தான் இது நடந்தது. இப்போது உன் உண்மையான இயல்பை நான் உனக்கு காட்டுகிறேன் என்றது. அவர் வலிமைமிக்க சிங்கம் உயரமாக நின்று ஆழ்ந்த மூச்சை எடுத்து
பள்ளத்தாக்கில் எதிரொலிக்கும் ஒரு சக்தி வாய்ந்த கர்ஜனையை வெளியேற்றியது. அந்தச் சத்தம் அந்த இளம் சிங்கத்தை சிலிர்க்க வைத்தது. இப்போது நீங்கள் முயற்சி செய்யுங்கள், சிங்கம் வற்புறுத்தியது. இளம் சிங்கம் தயங்கியது. பின்னர் தனது வாயை திறந்து ஒரு பலவீனமான ஆடுகளை வெளியேற்றியது. மூத்த சிங்கம் தலையை ஆட்டியது. இல்லை, மீண்டும் முயற்சிக்கவும். உங்களுக்குள் இருக்கும் சக்தியை உணருங்கள். இளம் சிங்கம் ஆழ்ந்த மூச்சை எடுத்து கவனம் செலுத்தி மீண்டும் முயற்சித்தது. இந்த நேரத்தில் ஒலி ஆழமாகவும் வலுவாகவும் இருந்தது. மீண்டும் வலிமைமிக்க சிங்கம் ஊக்கப்படுத்தியது. இறுதியாக பல முயற்சிகளுக்குப் பிறகு இளம் சிங்கம் ஒரு பெரிய கர்ஜனையை வெளியிட்டது. அது பள்ளத்தாக்கையே அதிரச் செய்தது. ஆடுகளை பயத்தில் சிதறடித்தது. அந்த நேரத்தில் அவனுக்குள் ஏதோ ஒன்று மாறியது. அவன் ஒரு விழிப்புணர்வை உணர்ந்தான். இதற்கு முன்பு அவன் அறிந்திராத ஒரு சக்தியின் எழுச்சி. அவன் பலவீனமானவன் அல்ல. அவன் பயத்தில் வாழ வேண்டியவன் அல்ல. அவன் ஒரு ஆடு அல்ல. வலிமைமிக்க சிங்கம் சிரித்தது. நீங்கள் உண்மையில் யார் என்று இப்போது உங்களுக்கு தெரியும். கடந்த காலத்தை விட்டுவிட்டு உங்கள் உண்மையான விதியை தழுவுவதற்கான நேரம் இது. புதிதாக கிடைத்த நம்பிக்கையுடன் இளம் சிங்கம் நிமிர்ந்து நின்றது. அதன் தங்க நிற மேனி சூரிய ஒளியில் பிரகாசித்தது. அதற்குப் பிறகு அது பயப்படவில்லை. தன்னைப் பற்றியே சந்தேகப்படவில்லை. அந்த நாளிலிருந்து அது மீண்டும் ஒரு செம்மறி ஆடு போல வாழவில்லை. அது தனது உண்மையான சுயத்திற்கு விழித்தெழுந்தது. கதையின் நீதி. சுவாமி விவேகானந்தர் இந்த கதையை பயன்படுத்தி மக்கள் தங்கள் உள் வலிமையை உணரத் தூண்டினார். நீங்கள் நினைப்பதை விட வலிமையானவர். இளம் சிங்கத்தைப் போலவே நாம் வளர்க்கப்பட்ட சூழலின் காரணமாக நமது உண்மையான திறனை நாம் அடிக்கடி மறந்து விடுகிறோம். தவறான நம்பிக்கைகள் உங்களை வரையறுக்க விடாதீர்கள். இளம் சிங்கம் ஒரு செம்மறி ஆடு போல வாழ்ந்தது. ஏனென்றால் அது ஒரு செம்மறி ஆடு என்று சொல்லப்பட்டது. அதேபோல் நீங்கள் திறமையானவர் அல்ல என்று மக்கள் உங்களிடம் சொல்லலாம். ஆனால் அவர்களின் வார்த்தைகள் உங்களை வரையறுக்காது. சரியான தாக்கங்களுடன் உங்களைச் சுற்றி வையுங்கள். உண்மையை காட்டிய ஒருவரைச் சந்தித்தபோதுதான் இளம் சிங்கம் தனது உண்மையான இயல்பை உணர்ந்தது. வழிகாட்டிகள், புத்தகங்கள் மற்றும் உங்கள் திறனை எழுப்பும் அறிவை தேடுங்கள். உங்களை நம்புங்கள். நீங்கள் சிறந்தவராக மாறுவதைத் தடுக்கும் ஒரே விஷயம் உங்கள் சொந்த நம்பிக்கை அமைப்பு. நீங்கள் அதை மாற்றும் தருணத்தில் நீங்கள் உள்ளே இருக்கும் சிங்கத்தை எழுப்புகிறீர்கள்.